நான் என் பிறந்தேனோட படம் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா சங்கர் கணேஷ்க்கு வந்து என்ன அப்படின்னா மியூசிக் பண்ணக்கூடிய கடமை அந்த படம். எம்ஜிஆர் வந்து சொல்லியிருக்கா சங்கர் கணேஷ்ட, நான் வந்து மத்தியானம் வந்து டியூன் பார்க்க வரேன். காத்தால எங்க அப்பா வந்து ஸ்டுடியோவுக்கு போயிருக்காரு. ஸ்டுடியோவுக்கு போனதுல இருந்து பாத்தீங்கன்னா சங்கர் கணேஷ் எங்க அப்பா 3 பேரும் உட்காந்து டியூன் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காஃபி வருது, டீ வருது, சாப்பிடுறாரு. எங்க அப்பா பசி தாங்க முடியாம சங்கர் கணேஷ்ட கேட்கிறாரு, டிஃபனுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க, பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப சங்கர் கணேஷ் வந்து அது மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படிங்கும் போது எங்க அப்பா சோர்ந்து போயிட்டாரு. பாத்தீங்கன்னா 12:30 1 மணி கிட்ட எம்ஜிஆர் வராரு. எம்ஜிஆர் எங்க அப்பா வந்து இப்படி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கப்ப நேர சங்கர் கணேஷ் அவங்க கிட்ட சொல்றாரு, டியூன் கேட்கலாம், எங்க டியூனை வாசிங்க அப்படிங்கிறாரு. உடனே இவங்க சங்கர் கணேஷ் என்ன பண்றாங்க, எங்க அப்பா அசிஸ்டன்ட்ல எங்க அப்பாட்ட வந்து ஹார்மோனியத்தை கொடுத்து, வெங்கடேஷ் நீங்க டியூனை வாசிங்க அப்படிங்கிறாங்க. முதல் வார்த்தை எம்ஜிஆர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு எங்க அப்பாவை பார்த்து. உடனே எங்க அப்பா பதில் சொல்றதுக்கு முன்னாடி சங்கர் கணேஷ் உள்ள புகுந்து அவங்க சொல்றாங்க, எல்லாம் சாப்பிட்டாச்சு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சங்கர் கணேஷை பார்த்து, நான் ஒன்னையா கேட்டேன், ஒன்ன நான் கேட்கல, அவரை தானே கேட்டேன், நீங்க சொல்லுங்க. உடனே சொல்ற, காத்தால டீ காஃபிலேருந்து வந்துட்டு இருக்கே தவிர காத்தால டிஃபனும் வாங்கி கொடுக்கல சார், மத்தியானம் 1:30 மணி கிட்ட ஆகுது, லஞ்சும் வாங்கி கொடுக்கல. கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து டியூனை கேட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாங்கிறாங்க. அந்த இடத்துலயே ஒரு கெட்ட வார்த்தையில வந்து சங்கர் கணேஷை திட்டிட்டு அடுத்த நிமிஷம் எம்ஜிஆர் சொல்ற, டிரைவரை கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு கையில பைசாவை கொடுத்து, பக்கத்துல என்ன ஹோட்டல் இருக்கும் 5 நிமிஷத்துல எனக்கு வந்தாகணும். பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு 10-15 கேரி பேக் பிடிச்சிட்டு வராங்க. வரும்போது அங்கேருந்து வந்து எங்க அப்பா இன்னைக்கும் வந்து சாகத்தை, இப்ப எங்க அப்பா உயிரோட இல்ல, 2018 இறந்துட்டாரு. ஆனா அது வரைக்கும் எம்ஜிஆருக்கு மேல இருக்கக்கூடிய மரியாதைங்கிறது எங்க அப்பாவுக்கு வந்து ஜாஸ்தி.